கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அருணாச்சலம் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் சதி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது யாருன்னு உனக்கும் தெரியுமா? அதனால் வந்து நீ தான் புத்திசாலித்தனமாக இந்த குடும்பத்தை வந்து பிரியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு புரியுது மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அப்படியே மேற்கொண்டு பழி வந்தாலும் நான் வந்து வாங்கிப்பேன் தவிர மற்ற மாதிரி பிரிச்சிட மாட்டேன், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக போமா, கூடிய சீக்கிரம் வந்து நாச்சியார் உன்னை ஏற்றுப்பா அப்படின்னோன்னே, எனக்கு அந்த நம்பிக்கையில் தாம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரூமில் போயிட்டு தனியாக வந்து தீபா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி வராப்புல வந்தோடனே, சாரி தீபா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கார்த்தி வந்து தீபா கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே தீபா பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சார் என்கிட்டலாம் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, எதுக்காக அப்படின்னோடனே, நீங்கள் பண்ணுறது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தும் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேச முடியாத நிலவையில் நான் இருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னோடனே, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் எனக்காக வந்து பேசலையா, நீங்கள் தான் பேசுனீங்களே அம்மா கிட்ட வந்து தீபாவை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த ஒரு சொல்லே போகும் சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை தீபா, நீங்கள் வேணால் உங்கள் பெருந்தன்மையில் வந்து என்னை வந்து மன்னிச்சிடலாம், நியாயப்படி தர்மப்படி பார்த்தா நான் உங்களுக்காக ஆதரவாக நின்றுக்கணும், மற்றவங்க எல்லாம் வந்து வேறு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்கல்ல, என்னால் அம்மாவுக்கு எதிராக வந்து உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன்ல, அது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஒரு சின்ன தீபா வந்து எண்டு வாய்ஸில் பேசுகிறாங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து இவ்வளோ குற்ற உணர்ச்சியோடு இருக்காருன்னா, நம்ம பண்ணி வச்சுருக்க வேலைக்கு வந்து என்ன நடக்க போகுதோ தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன தீபா, என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு சொன்னேன். சே, உங்கள் மேலே எனக்கு என்றைக்குமே கோவம் வராது சார், என் மேலே வருத்தம் இல்லையா, உங்கள் மேலே வருத்தப்படுறதுக்கு எனக்கு என்ன சார் இருக்குது, நீங்கள் எனக்காக எப்போதுமே துணையாக இருந்திருக்கீங்க சார், நீங்கள் இல்லைன்னா வந்து நான் வந்து எப்போயோ வந்து இந்த வீட்டை விட்டு போயிருந்திருப்பேன், என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு வந்து கம்பெனியில் வேலை கொடுத்து என்னை வந்து உங்களுக்கு அன்பாக ஏற்றுக்கிட்டு என்னை இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்ததே நீங்கள் தான் சார், உங்கள் தயவு இல்லைன்னா இந்த வீட்டில் என்னால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம், யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது எதுக்கு சார், உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, என்ன அண்ணியை சொல்கிறீங்களா, ஆமாம் அப்படின்னா அவங்க எப்படி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது, அம்மாவோட சாரீ வந்து கரெக்டாக உள்ளே போய் எடுத்து வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ வன்மமாக இருக்காங்கங்கிறத பார்த்துக்கங்க, இனிமேல் வந்து எதுவாக இருந்தாலும் ஐஸ்வர்யா கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பேசுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அவங்க வேறு ஏதாவது மேற்கொண்டு பெரிய பழியை போட்டு நம்ம 2 பேரையும் வந்து பிரிக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்க அடுத்த ஐடியா. எனக்கு என்னமோ என் மனசு வந்து அப்படி தான் தோணுது, இப்போ வந்து மேற்கொண்டு கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பொங்கல் பண்டிகையில் வந்து நிச்சயமாக நானும் உங்கள் கூட வந்து ஆதரவாக இருக்கேன், அம்மா எது சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னோடனே, இல்லை இருக்கட்டும் சார், நீங்கள் வழக்கம் போல் அம்மாக்கே சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.